சரஸ்வதி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் ரெசிபி போட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நண்டு குழம்பு தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 கிலோ நண்டு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் கூட அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 மூடிக்கு கம்மியாக இதை போட்டுக்கிறேன். நான் இதில் ஒரு 15 பல்லு வெள்ளைப்பூடு இதையும் போட்டுக்கிறேன். 3/4 ஸ்பூன் கசகசா. நான் சொல்கிற அளவு எல்லாமே 1 கிலோ நண்டு அளவுக்கு இதே அளவு சேருங்க, கரெக்டாக இருக்கும் மசாலா. சோம்பு 3/4 ஸ்பூன் சோம்பு. மிளகு மட்டும் 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போடுறேன். 1 ஸ்பூன் கொஞ்சம், ஏன்னா இதுக்கு மிளகும் பூண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஏன்னா நண்டு வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால் பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். மிளகு இந்த சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, அதனால் மிளகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குழம்பு ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஒரு 150 ml கடலெண்ணெய் ஊற்றுறேன். நான் 150 இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன். இதை எண்ணெய் ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 சின்ன சின்ன இலை பிச்சு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிறேன். நான் எண்ணெய் காஞ்சிருச்சு. சும்மா ஒரு கொஞ்சமாக சோம்பு. இதில் நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுறேன். நான் பார்த்து கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். இது நான்வெஜ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, எனக்கே நான்வெஜ் டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடும் போல் இருக்குது. அதனால் ஒவ்வொன்றும் போடும் போதெல்லாம் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே போடுறேன். நான் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். இதையும் போடுறேன். வெஜிடேரியன் டிஷ் கேட்டாலும் கேட்டீங்க, என் பையன் என்னைய நான்வெஜ் எடுக்க விட மாட்டேங்கிறான், செய்யவும் விட மாட்டேங்கிறான். வீடியோவுக்கு நீங்கள் வெஜிடேரியன் தானே கேட்குறாங்க, வெஜிடேரியன் மட்டுமே போடுங்கன்னு சொல்லி பாடாப்படுத்துகிறான். இன்றைக்கி என்னோட கட்டாயம், எனக்கும் சளியும் பிடிச்சிருக்கா, நண்டு எடுத்து தான் ஆகணும். அதை நம்ம வறுவல் தான் போட்டிருக்கோம், குழம்பு போடவே இல்லை. அதனால் இப்போவே குழம்பு செஞ்சு காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி குழம்பு செய்கிறேன். நான் வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போடுறேன். தேவைப்பட்டால் குழம்புக்கு அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு நான் சொல்லணும்னு நினச்சேன். இத்தனை நாள் நான் லெஃப்ட் சைடு இருந்தே எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன் உப்பு. அப்புறம் எங்கள் அத்தை தான் சொன்னாங்க வீடியோ பார்த்துட்டு, உப்பு எப்போவுமே வலது பக்கம் தாம்மா இருக்கணும், நீ இடது பக்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உப்பு ஜாடி தூக்கி வலது பக்கம் வச்சுட்டேன். நீங்கள் செல்ஃபே இடது பக்கம் வச்சுருந்தாலுமே உப்பு ஜாடியை நீங்கள் ரைட் சைடு வச்சுக்கோங்க. அது இது வீட்டுக்கு நல்லது இல்லையா, வலது பக்கம் தான் இருக்கணுமா. அது மட்டும் சொல்ல சொன்னாங்க கண்டிப்பாக, அதனால் நான் சொல்லிடுறேன். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இதில் நான் இப்போ நண்டு போட்டுக்கிறேன். ஒரு கிலோ அளவு தான், பாத்திரம் போதும்னு நினைக்கிறேன், சரியாக வரும். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம மிளகாய் பொடி, நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம்.
இது வதக்கிறதுக்குள்ள பெரிய பாடு. இப்படி தூக்கி குலுக்கி விடுறேன். இப்படியே வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன், ஒரு 2 நிமிஷம். இப்படியே ஒரு 2-3 தடவை நான் குலுக்கி விட்டேன். ஏன்னா கரண்டி வச்சு இது பண்ணும்போது முடியாதா. இப்போது நம்ம அப்படி குலுக்கி விட்டால் தான் இது மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போகும், கரெக்டாக வரும். இப்போ இதில் நம்ம மிளகா பொடி, மசாலா எல்லாமே சேர்த்து வேக வச்சிடலாம். இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் நான் பழைய தூள். 2 3 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். இதில் நான் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மசாலா இதையும் போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகெல்லாம் இருக்கிறதுனால மிளகாப்பொடி கொஞ்சம் தான் போடுறேன். இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்குவாங்க. புளி தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், பார்த்துட்டு தேவைப்பட்ட அளவு மட்டும் ஊற்றுங்க. அதே மாதிரி இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடுறேன். இப்போது நான் இது கிளறி விட்டுட்டு பார்த்துட்டு தான் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றணும். பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி இல்லாத மாதிரி தான் தெரியும். நண்டு வேக வேக தண்ணி விட்டு குழம்பு நிறையா வந்துடும். அதனால் பார்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். நான் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 4 ஸ்பூன் போட்டேன், சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும் மீடியமில். நண்டு குழம்போட வாசம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எவ்வளோ விட்டோம், அந்த நண்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் இது பண்ணி இப்போது இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இந்த அளவு இருந்தால் போதும், ஆறுனா கெட்டி ஆயிரும். இப்போது நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சுடுது. சூப்பருங்க. இதுக்கு மட்டும் இந்த சளிக்கு இப்படியே கொஞ்சோண்டு தட்டில் ஊற்றிட்டு நல்லெண்ணெயை ஊற்றி குடித்தோன்னா சான்ஸே இல்லை. இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லி இலையை தூவிக்கலாம். என் பையன் முறைக்கிறான். இப்போது இதை இறக்கி வச்சிடுறேன் நான். அருமையான காரசாரமான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சளிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.